ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்கேச்சி ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான மட்டன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஆட்டுக்கறி குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஆட்டுக்கறி குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் ரைஸுக்கு, தோசை, இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. சாதத்துக்கு தான் இந்த குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். சாதத்துக்கு மட்டன் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணி கறியெல்லாம் நல்லா பஞ்சு போல் வந்துடும். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த உருளைக்கிழங்கோட இந்த சாதத்தை கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன்னாலே உருளைக்கிழங்கு பீஸ் தொட்டுக்காக தான் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மட்டன் தான் எடுத்திருக்கேன். 1/2 kg க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இதை அப்படியே குக்கரில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மட்டன் நல்லா சேர்த்துட்டேன். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு டம்ளர் தண்ணி. இந்த கறி முழுகிற அளவுக்கு வச்சா போதும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாம். இந்த மட்டனுக்கு தகுந்த கல் உப்பு. கறிக்கு மட்டும் சேருங்க, குழம்புக்கு அப்புறமா பார்த்து சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி விட்டுடலாம். இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அப்படி மூடி வைங்க. ஒரு 4 விசில் வந்தால் போதும். கறி நல்லா வெந்துடுது. இந்த உருளைக்கிழங்கும் 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். குழம்பு கரண்டிலே 2 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, பட்டை, கிராம்பு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிட்டு 4 வெங்காயம் மீடியமான சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், 3 தக்காளி எடுத்துருக்கேன். 3 தக்காளி சின்ன சைஸாக கட் பண்ணிக்கலாம். வதங்கினா போதும். தக்காளியை அப்படியே சேர்த்துருங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா தக்காளி வதங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு 10 முந்திரி இருக்குது. கசகசா 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெரிய டீஸ்பூனால் தண்ணியில் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே, 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். அப்படியே ஜாரில் சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், ஒரு 3 பீஸ் தேங்காய் நீள் வாட்டத்தில் எடுத்துருக்கேன். சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். சோம்பு 3 டீஸ்பூன், ஏலக்காய் 3, ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், இன்னும் ஒரு டீஸ்பூன், 2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா தண்ணி ஏற்கனவே விட்டுருக்கேன். நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 5 டீஸ்பூன், கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன். நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஒரு 6-7 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம்
நல்லா வதங்கிருக்கு. நம்ம அரைச்சிருக்கிற எல்லாம் விழுதுங்க, முந்திரி, தேங்காய், கசகசா அரைச்சோம் இல்லையா, எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்துருங்க. இது நல்லா கலந்து விடுங்க. ஒரு 3 நிமிஷம் இந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதையும் கலந்து விட்டுவிடுங்க. நல்லா வதங்கிருக்கு. நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 4 டீஸ்பூன், 5 டீஸ்பூன், அரை மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த ஜாரில் தண்ணி இருக்குது இல்லையா, அதை கொஞ்சோண்டு விட்டு இந்த நல்லா செவர வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை அப்படியே சேர்த்துறோங்க. வேக வச்ச மட்டன் நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டுருக்கேன். நல்லா வெந்த கறி நீங்கள் மெதுவாக கரண்டி போடுங்க. இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குக்கர்லேயே கறி வேக வைக்க தான் உப்பு போட்டேன். இந்த குழம்புக்கு கல் உப்பு இன்னும் கொஞ்சம் கலந்துட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கறியில் இருக்கிற தண்ணி 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். ரொம்ப அதிகமாக வேண்டாம், திட்டமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சு அப்படியே மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் கரெக்டாக வச்சாச்சு. உருளைக்கிழங்கு அப்படியே சேர்த்துடலாம். இப்படி தட்டு போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுது. மல்லி இலை, கருவேப்பிலை கொஞ்சம், நல்லா கலந்து விடுங்க. சூடு ஆறுனதுன்னா நல்லா திக்காக இருக்கும். குழம்பு மாதிரி தான். இங்கே பாருங்கள், சூடு ஆறுனதுன்னா இன்னும் நல்லா திக்காக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கோட எடுத்து சாப்பிட்றதுக்கு சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரைஸுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான மட்டன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.